இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். கிச்சடி அப்படின்னாலே அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இஞ்சியிலேருந்து பச்சை மிளகாயிலேருந்து அதில் போடுற காய்கறியிலேருந்து எல்லாமே கட் பண்ணி நல்ல வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான், இதுவும் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து எல்லாம் வெயிலில் வச்சுருக்கோம். இஞ்சியுமே நம்ம வெயிலில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாயும் இல்லை ரவுண்டாக கட் பண்ணி வெயிலில் வச்சிடலாம். இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே நம்ம வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வெயிலில் எடுத்து காய வச்சுருவோம். ஒரு 3 மணி நேரம் வெயிலில் இருந்தால் போதும். அப்புறம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்ப்போம், ஒரு பேக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காளானுக்கு போட்டுக்கலாம், காலிஃப்ளவருக்கு போட்டுக்கலாம், பேபி கார்னுக்கு போட்டுக்கலாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எக்குக்கும் போடலாம். எல்லா 65 செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் 100 கிராம் 1/4 கிலோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இப்போ வந்து அலமாரியில் வச்சு அடுக்க வேண்டியது தான். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கலரிங்லாம் எதுவுமே கிடையாது. கலரிங்க்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி மட்டும்தான் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். டக்குன்னு ஒரு டம்ளர் போட்டோமா கிச்சடி ரெடி ஆயிரும். இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைன்னா வந்து ஊறுகாய் இருந்தால் கூட போதும், நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம். இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கிச்சடி எப்படி ரெடி ஆகுதுன்றதையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நான் இதில் வந்து 1 கப்பு 1/2 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் நெய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், எண்ணெயும் ஊற்ற வேண்டாம், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரவையை வறுக்கும் போது இதிலே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வறுத்தரலாம். அப்போ வந்து வண்டே வராது. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், இது வந்து 2 கேரட் அளவுக்கு எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். இதையும் வறுத்துக்கணும். இதை வறுக்கும் போதே என்ன பண்ணலாம், பீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். இதிலே பச்சை பட்டாணி, அதான் பச்சை பட்டாணின்னா கலர் போட்டு வச்சுருப்பாங்க, அது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி. பாருங்கள், இதிலே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வருங்க. அப்போ வந்து என்ன ஆகும், இதிலெல்லாம் உப்பு நல்லா பிடிச்சிக்கும். நம்ம நிறைய காய் போட்டாலும் வெயிலில் காஞ்சவொன்னே கம்மியாயிரும். இதிலே 2 எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் வறுத்தரலாம் இதிலே போட்டு. பாருங்கள், இதுலேயே நான் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியுமே வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரட் பீன்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சேன், ஆனால் காஞ்சதுக்கப்புறம் கம்மியாக தான் வரும்.
இப்போ பார்க்குறதுக்கு எல்லாம் சுருண்டு போய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் போது நல்லா பெருசு பெருசாகிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி அளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதில் ஒரு 15 மிளகு சேர்த்துக்கணும். இதில் வந்து நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. என்னடா அம்மா உப்பு அள்ளி அள்ளி கொட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் எடுத்து வச்சுருக்க உப்பில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் சாப்பிடும் போது அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக பாருங்கள், இப்போயே கொஞ்சமாக இதுலேயே பெருங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து இதில் கொட்டிடலாம். பாருங்க, இப்போ சூடாக இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் லேசாக இப்படி வறுத்துட்டு இதில் கொட்டிடுவோம். உடனே கொட்டிடுவோம், கரைச்சி போயிடும். இந்த சூட்லேயே போட்டுருவோம். இது மாதிரி நமக்கு கொத்தமல்லி தலையும் பாருங்கள், இதிலே சூடாக இருக்கு இல்லையா, இதிலே ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குது. இதிலே போட்டு நல்லா ஒரு வறுத்து அதில் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து காய வச்சு அதை அதில் நுணுக்கி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த காய்கறிகள்லாம் வரும். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம கிச்சடி பண்ணலான்றதை பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன். நான் வந்து இதில் 2 பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம கிச்சடிக்கு ரெடிமேட் மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கோம். இது இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. பாருங்கள், இதில் 2.5 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. கிச்சடி அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் கொல கொலான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ ஜம்முன்னு வெந்துருச்சு. அடியும் பிடிக்கலை. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை வாயில் ஊற்றி பாருங்கள். உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்.
ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபன் நீங்கள் செய்யலாம். ஒரு நாள் அரிசி உப்புமா செய்யலாம், ஒரு நாளைக்கு வந்து பொங்கல் செய்யலாம், ஒரு நாள் கிச்சடி செய்யலாம். இதெல்லாம் ரெடி மிக்ஸாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ரெடிமேட் இட்லி மாவும் இருக்குது, அதை ஒரு நாள் செஞ்சுக்கலாம். அப்புறம் இடியாப்பம் மாவு இருக்குது, அந்த இடியாப்பத்தை வச்சுட்டு ஒரு நாள் இடியாப்பம் மாவு வச்சு இடியாப்பம் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டு பார்த்துட்றேன். நல்லா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா கிச்சடி பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட மச்ச சமையல். தேங்க்யூ.